சென்னை மண்டல வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது மதுரை ரயில் நிலையம் மற்றும் சென்னை கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் சுமார் ரூபாய் 180 கோடி மதிப்புள்ள 36 கிலோ மெத்தாபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையில் இருந்து மதுரைக்கு சென்ற பொதிகை விரைவு ரயிலில் போதைப் பொருள் கொண்டு செல்லப்படுவதாக வருவாய் புலனாய்வு துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் வருவாய் புலனாய்வு துறையினர் ரயிலில் சோதனை மேற்கொண்டனர். சம்பந்தப்பட்ட பயணி அடையாளம் காணப்பட்டு அவரது உடைமைகளை பரிசோதித்ததில் மொத்தம் 30 கிலோ எடையுள்ள 15 பாக்கெட்டுகளில் வெள்ளை நிற பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது மெத்தாபெட்டமைன் என்று கண்டறியப்பட்டு அது பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக அந்த பயணி மற்றும் அவரது மனைவி இருவரும் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சென்னையில் உள்ள அவரது வீட்டில் மேலும் சில மெத்தாபெட்டமைன் பாக்கெட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சென்னையில் சோதனையிட்ட போது மொத்தம் 6 கிலோ எடையுள்ள 3 பாக்கெட்டுகளில் இருந்த போதைப் பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் ரூபாய் 180 கோடியாகும். இது தொடர்பாக அந்த பயணி மற்றும் அவரது மனைவி இருவரும் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது.